தொண்டைமான், உங்க மனைவி மரகதாம்பாள் ஜாதகத்துல 8ஆம் இடம் தாலிஸ்தானம். 8வது இடத்துல சூரியனும் செவ்வாயும் ஒன்னா சேர்ந்து இருக்கு. இந்த சனி வேற 3ஆம் இடத்தை கரெக்டா பாக்குறான். அதனாலதான் சொல்றேன், உங்க மனைவிக்கு கடுமையான மாங்கல்ய தோஷம் இருக்கு. நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. நீங்க உடனே 108 தாலியை செஞ்சு மாங்கல்ய தானம் செய்யணும். அதாவது 108 ஜோடிங்களுக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் உங்க மனைவி தீர்க்க சுமங்கலியா வாழ்க்கை பூராவும் சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க எப்பவுமே 4 பேருக்கு நல்லது செய்யற மனுஷன். இந்த நல்ல காரியத்தையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்க மக்களுக்கும் நல்லது, உங்க மனைவி மாங்கல்யத்துக்கும் நல்லது. அண்ணா, ஜோசியர் சொன்னதெல்லாம் செய்யறதுக்கான ஏற்பாடு பண்ணிரு. சரி தம்பி. இப்படி விட்டுட்டு போயிட்டியாடா, நான் என்னத்த பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, இப்படி போயிட்டியா? மா, என் ஊர் ஈரோடமா. நான் ஒரு மாம்பழ வியாபாரி. பழமெல்லாம் அழுகி போய் நஷ்டமாகி வெறும் கொட்டலாமா மெஞ்சிச்சு. பாவி போய் வர வழியில நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாமா. இப்படி மரத்தில் உட்காரான்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நெஞ்சடிச்சு அப்படியே செத்து போயிட்டாமா. கையில காசு கூட இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? பாடி அப்படியே எடுத்துக்கிட்டு போய் சேர்ப்பேன். கையில காசு கூட இல்லையே. பாத்துட்டே இருக்கீங்க, உதவி பண்ணுங்களேன். ஒரு நிலைமை நம்மள யாருக்கும் வரக்கூடாது. ஐயோ, என்ன பண்ணுவேன்? எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். உங்களால முடிஞ்சது கொடுங்க. நான் எப்படி கொண்டு போய் ஊர்ல போய் சேர்ப்பேன்? அவன் இருந்து நான் போயிட கூடாதா? நான் என்ன பண்ணுவேன்? உதவி பண்ணவங்களா நன்றிமா. உதவி பண்ணவங்களா நன்றியா. ஐயோ, வயசான காலத்துல நினைச்சு எவ்வளவு சீரியஸா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அதுவும் பப்ளிக் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண பணத்தை போய் நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இந்த பணத்தை கொடு. இங்க பாரு, ஏதோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க நின்னு பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா ஒரு நிமிஷம். வேற ஒரு பாப்பா சார் 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 பஸ் கொஞ்சம் சரி, போயிட்டே. ஹலோ மேடம், இந்த 100 உங்களுதான்? என்னங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்களோ? மாம்பழ வியாபாரின்னு சொல்லிருப்பானே. ஆமாங்க. மாம்பழம் எல்லாம் அழுகி போய் கொட்டை மட்டும் தான் மிஞ்சிருச்சுன்னு சொல்லிருப்பானே. தொழில் லாஸ் ஆகி நெஞ்சுவலி வந்து செத்து போயிட்டு தான் சொல்லிருப்பானே. ஐயோ ஆமாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? போன வாரம் இப்படித்தான் நான் ஈரோடுக்கு தொண்டமான கூட போயிருந்தேன். கோர்ட்டுக்கு முன்னாடி அப்பம் புடமா கிடக்க பையன் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். நானும் உங்களை மாதிரியே இறக்கப்பட்டு அவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். இப்பதான் தெரியுது அவனுக்கு இன்டர்நேஷனல் கேடி கிரிமினல். மாமா, பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டா மாமா. உங்களுக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். எனிவே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு தெரிஞ்சவனே என்கிட்ட தப்பா நடந்துப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யாருனே தெரியாதவங்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. Once again I really want to thank you. நான் தாங்க உங்களுக்கு. நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்க. நான் தானே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? இன்னைக்கு தொண்டமான்ட்ட வேலை செய்யறேன்னா அது உங்களுக்காக சண்டை போட்டதாங்க. தொண்டமான எவ்வளவு பெரிய ஆளு. அவரு கூட இருக்கிறது எனக்கு எவ்வளவு கௌரவமா இருக்கு தெரியுமா? அதனாலதான் தேங்க்ஸ் சொன்னங்க. இந்த இனிய கூட்டு திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சேலத்து சிங்கமே, தன்மானத்தின் தங்கமே, தரணி போற்றும் தமிழனே, ஏழைகளின் நாயகனே, எங்களின் தலைமகனே, எழுச்சியின் புரட்சியே, எதிரிகளின் அதிர்ச்சியே, இன்று திருமண வாழ்வில் அடியெடுத்து வைக்கப் போகும் மணமக்களே, உங்கள் அனைவரையும் தம்பி தொண்டைமான் அவர்களின் நற்பணி மன்றத்தின் சார்பில்
வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம். தந்தை பெரியாரின் தன்மான தமிழனே, புரட்சி தலைவரின் வாரிசு, வாரிக் கொடுக்கும் வள்ளலே, தொண்டைமானே, உன்னையும் இந்த மக்கள் கடலிலே மக்கள் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று இந்த திருமணத்தை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி தர வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது ஜோடியாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராசிபுரம் சவுந்தரராஜன், சுசீலா ஆகியோரின் இளைய மகன் சந்திரனுக்கும், சேலம் மாவட்டம் ஆத்தூரை சார்ந்த சின்னச்சாமி, தேவகி அவர்களது மகள் சுமதிக்கும் மணமுடிக்க இவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மணமக்கள் வாழ்க, மணமக்கள் வாழ்க. அடுத்ததாக இரண்டாவது ஜோடியை மேடைக்கு அழைக்கின்றோம். மூன்றாவது ஜோடியை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். வாங்க. கணேசன் வேண்டாம். கணேசனோ இல்ல நம்மள சேர்ந்தவங்களோ அவனை ஒண்ணும் பண்ணக்கூடாது. எங்க ஒப்படைக்கணுமோ அங்க ஒப்படைச்சிருங்க. நாம செஞ்சு முடிக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நிறைய இருக்கு. அதை நாம செஞ்சு முடிப்போம். அண்ணா சரி தம்பி. நான்காவது ஜோடியை மேடைக்கு அழைக்கின்றோம். நல்லா இருக்கு. ஐந்தாவது ஜோடி மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணா, அன்னைக்கு உங்களை ஒருத்தன் கொலை பண்ண வந்து முடியலன்னு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். இன்னைக்கு என்னடானா மாப்பிள்ளை குளத்துல உங்களே குத்த வந்தவன அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம். இவங்கெல்லாம் யாருண்ணா? நான் ஏதாவது தப்பா கேட்டேன்னா? பகவான் நல்லா இருப்பா. காலேஜுக்கு சேர்மன் ஆயிருக்க. எனக்கு மரியாதை கொடுக்கறது முக்கியம் இல்ல, மொத்த காலேஜே உனக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி நடந்து. சரிங்கண்ணே. நம்ம குடும்பத்து பிள்ளை நம்மள மாதிரி தானே இருப்பான். பாத்தே இல்ல உன் மாமா உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு. நான் வேற உங்களை எல்லாம் பார்த்த சந்தோஷத்துல உள்ள கூப்பிடவே மறந்துட்டேன். மறக்கறா தங்கச்சி கூப்பிட வேண்டாம். எங்களை பார்த்தா விட மாட்டான். இவன் காலேஜ் சேர்மன் ஆனதுல சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல. இருந்தாலும் முதல் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே வாங்கணும். அதான் இங்க கூட்டு வந்தேன். வரேங்க. வாங்க தம்பி. இன்னொரு நாளுக்கு வரேன் நண்பா. காலங்கள் மாறலாம், காட்சியும் மாறலாம், நம் பந்தமோ மாறுமா என் நண்பனே நண்பனே. ஓ தண்டபாணி, ஐயா நீ அப்ப அங்கே நின்று இருக்க? வா ஐயா. ஏன் அங்கே நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க? அதான். அட வா 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 வா. என்ன ஐயா, நான் போய் இவ்வளவு ஒரு வீட்டுக்குள்ள வந்தா எப்படிங்க ஐயா? வந்தா என்ன தப்பு? இது பாரு, நீ எங்க பிறந்த, எப்படி உன் வாழ்க்கை ஆரம்பிச்சது, இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. உன் நடத்தை தான் முக்கியம். நம்ம தொகுதியில நடக்க போற சட்டமன்ற இடைத்தேர்தல்ல நன்னடத்தை காரணமா உன்னை வேட்பாளரா நிறுத்துறேன். தெய்வமே,
நானா? நீ என் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை விட மக்கள் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். தெய்வத்தோட உத்தரவு, என்னைக்கு விசுவாசமா இருப்பேன். இந்த பணிவும் விசுவாசமும் பவரும் பதவியும் வந்த பிறகு மட்டும் இல்ல, நீ உயிருள்ள வரைக்கும் நீ நினைச்சு பார்க்கணும். என்ன நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஆட்டுங்கய்யா, ஞாபகத்துல வச்சுக்க. இது உங்க வீட்டு நாய் ஐயா. நண்பா நண்பா என்னாச்சு பகவான்? நண்பா இவன் நண்பா இவன் காலேஜ் எலெக்ஷன்ல ஜெயிச்சதும் உன்கிட்ட தானே ஆசீர்வாதம் வாங்க வச்சேன். இப்போ உன்னோட நம்பிக்கையும் என்னோட ஆசையும் மண்ணோட மண்ணாக்கிட்டான். ராஸ்கல். ஏன் அப்படி பண்ண? பகவான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு பகவான். இவன் காலேஜ் எலெக்ஷன்ல ஜெயிச்சானே, அது எப்படி ஜெயிச்சான்னு தெரியுமா? சொல்லுடா சொல்லு. அது அது ஐயோ ஐயோ ஐயோ, இத நான் எப்படி சொல்லுவேன்? இவனை எதிர்த்து நானே அவனை கொலை பண்ணி ஜெயிச்சிருக்கான். கொலை பண்ணி ஜெயிச்சிருக்கான். இவன் மேல நாங்க வச்சிருக்கிற பாசத்தால நாங்க குழந்தை கூட பத்துக்கல. அது உனக்கும் தெரியும் நண்பா. இப்ப பாத்தியா கொலைகாரன் வந்து உன் முன்னாடி நிக்கிறான். இவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு நண்பா. இப்போதைக்கு நம்பிக்கையா உன் வீடுதான். இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி மட்டும் இங்க இருக்கட்டும். நாளைக்கு எவ்வளவு பெரிய கோர்ட்டுக்கு போயாவது அவனை நான் காப்பாத்திக்கிறேன். பவன் போலீஸ் வந்துருச்சு. சின்ன பையன் நண்பா. தயவு செய்து நண்பா அவனை காப்பாத்து நண்பா.